ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லேர்ன் ஃபார் மை இன் தமிழ் யூடியூப் சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெடிசினல் கெமிஸ்ட்ரி 4th செம்மில் இருக்கக்கூடிய என்எஸ்ஐட்ஸ் ட்ரக்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே என்எஸ்ஐட்ஸோட இன்ட்ரடக்ஷன், டெஃபனிஷன் அண்ட் கிளாஸிஃபிகேஷன்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் சிந்தசிஸ் இருக்கிற ட்ரக்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் வெறும் ட்ரக்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஐயூபேக் நேம், யூசஸ், ப்ராப்பர்ட்டிஸ், காமனாக இருக்கிற என்எஸ்ஐட்ஸ்க்கு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு கிளாஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். அது நமக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் கிளாஸிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இதில் நம்மளுக்கு 2 ட்ரக் கொடுத்துருக்காங்க, சோடியம் சாலிசிலேட் அண்ட் ஆஸ்பிரின். இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்சீன் ரிங் அண்ட் ஒரு அசிடிக் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா. சோடியம் சாலிசிலேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் குரூப்பு, அதில் COONA ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் OH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா சோடியம் 2-ஹைட்ராக்சி, இதுதான் பென்சோயேட். ஓகேங்களா. சோடியம் 2-ஹைட்ராக்சி பென்சோயேட். தென் ஆஸ்பிரின், இதுக்கு பார்த்தீங்கன்னா O-அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட், இதுதான் சொல்லியிருக்காங்க. O-அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் ஆர்த்தோ பொசிஷனில் ப்ரெசென்ட் இருக்கனால O-அசிட்டைல். இதுக்கும் பென்சீன் ரிங் போட்டுக்கோங்க, ஒரு ஆசிட் குரூப்பு அண்டு ஒரு அசிட்டைல் குரூப் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆஸ்பிரினோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரனாலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஆந்த்ரனாலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்லோஃபெனமேட்டு, மெஃபானமிக் ஆசிட்ஸு, இதெல்லாம் ஒரே கிளாஸிஃபிகேஷனில் வரும். மெஃபானமிக் ஆசிட் நான் உங்களுக்கு போன வீடியோவில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 பென்சீன் ரிங்கு அண்ட் ஒரு அமைன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்டு செகண்ட் பொசிஷன்லேயும் 6th பொசிஷன்லேயும் குளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 3rd பொசிஷனில் ஒரு மீத்தேல் குரூப் அண்டு இந்த சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெக்லோஃபெனமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஐயூபேக் நேம் பாருங்கள் 2, அதாவது இது 2வது பொசிஷன் வச்சுக்கோங்க. இதுக்கு இது 2வது பொசிஷன். ஓகேங்களா. 2,6 டைக்ளோரோ 3 மீத்தைல் ஃபினைல் அமீனோ, இது ஃபுல்லாக சேர்த்து பென்சோயிக் ஆசிட். ஓகேங்களா. இதை தான் சொல்லியிருக்காங்க மெக்லோஃபெனமேட்டோட ஐயூபேக் நேம். தென் நெக்ஸ்ட்டு ட்ரக் பார்த்தீங்கன்னா பேரா அமினோஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ். பேரா அமினோஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது அசிட்டமினோஃபின், ஃபெனாசிட்டின் 2 இருக்குது. அசிட்டமினோஃபின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பேராசிட்டமலாக தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அசிட்டமினோஃபின்னு சொல்கிறோம். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங், அதில் ஒரு OH, NH, COCH3. ஓகேங்களா. இதுதான் இதோட பேசிக் நியூக்ளியஸ். NH, COCH3, OH, பென்சீன் ரிங்கு. 4-ஹைட்ராக்சி அசிட்டனிலைடு. ஓகேங்களா. 4-ஹைட்ராக்சி அசிட்டனிலைடு. இதை தான் ஐயூபேக் நேமு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுல்லாகவே என்எஸ்ஐட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங்கு அரோமேட்டிக் ரிங்கில் சப்ஸ்டியூஷன் ஆகிருக்கும். இதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபெனாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பென்சீன் ரிங், தென் அமைன் குரூப்பு COCH3. இந்த குரூப் நமக்கு அப்படியே வந்துடுது அசிட்டனிலைட் குரூப்பு. இந்த OHக்கு பதிலாக நமக்கு என்ன ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா COCH2 அண்ட் CH3, ஒரு மெத்தில் எத்தில் கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது 4-ஈத்தாக்சி ஃபினைல் அசிட்டமைடு. ஓகேங்களா. 4-ஈத்தாக்சி ஃபினைல் அசிட்டமைடு. இதுதான் ஃபெனாசிட்டோட ஐயூபேக் நேம். நெக்ஸ்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா பைரசோலோன் டெரிவேட்டிவ்ஸ். பைரசோலோன் டெரிவேட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபெனாசோனுக்கு இதிலேருந்து 5 மெம்பர் ரிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 5 மெம்பர் ரிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபினைல் குரூப்பு, செகண்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப்பு அண்ட் 3rd பொசிஷனில் மெத்தில் குரூப்பு, 5th பொசிஷனில் ஒரு கீட்டோன் குரூப்பு. அப்போ பாருங்கள் 2,3 டைமெத்தில் 1 ஃபினைல் 3 பைரசோலின். இந்த ஸ்ட்ரக்சர் தான் பைரசோலின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தவிர்த்து 5 ஓகேங்களா. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா
5 மெம்பர் ரிங்கு. இங்கே ஒரு n ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு n ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 5 மெம்பர் ரிங்கு. இந்த இடத்துல CH3. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கணும். தென் 5th பொசிஷனில் ஒரு O, 3rd பொசிஷனில் ஒரு CH3. நீங்கள் உள்ள பாண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபெனசோனோட ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு வந்து நம்பரிங் 1 2 3 4 5. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் நம்மளுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஃபினைல் குரூப். செகண்ட் பொசிஷனில் மெத்தில், தேர்ட் பொசிஷனில் மெத்தில் அண்ட் 5th பொசிஷனில் கீட்டோன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை தான் ஐயூபேக் நேமாவும் எழுதியிருக்காங்க ஃபெனசோனுக்கு. தென் ஃபினைல் பியூட்டசோன். ஃபினைல் பியூட்டசோனும் ஒன்றும் இல்லை, 5 மெம்பர் ரிங்கு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபினைல், செகண்ட் பொசிஷன்லேயும் ஃபினைல், தேர்ட் பொசிஷனில் ஒரு ஆக்சிஜன் மாறிட்டு 5th பொசிஷனில் ஒரு ஆக்சிஜன் அண்ட் 4th பொசிஷனில் பியூட்டைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஐயூபேக் நேம் பாருங்கள், 4 பியூட்டைல் 4th பொசிஷன். தென் 1,2 டைஃபினைல் அண்ட் பைரசோலிடின் 3,5 ஓன் டயோன். ஓகேங்களா? 2 இருக்கனால டையோன், இங்கே 1 இருக்கனால ஓன். அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொப்னாயிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ப்ரொப்னாயிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸுக்குள்ளே வர்றது வந்து நாப்ராக்சைன் நிறையா வரும். நாப்ராக்சைன்னு பார்த்திங்கன்னா 2 6 மெம்பர் ரிங்கு, ஒரு இடத்துல CH3O. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது 6 மீத்தாக்சி 2 நாப்தைல் ப்ரொப்னாயிக் ஆசிட் தான் இதோட வந்து ஐயூபேக் நேம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைராக்சிகம். ஆக்சிகம் டெரிவேட்டிவ்ஸில் இருக்குது. பைராக்சிகம்லாம் பார்த்திங்கன்னா 2 பென்சீன் ரிங்கு, அதில் ஒரு SO2 குரூப் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் அமைன் ஒரு மெத்தில் குரூப்பு, ஒரு OH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த பென்சீன் ரிங்கில் தேர்ட் பொசிஷனில் பார்த்திங்கன்னா CONH, அதில் ஒரு பைரிடிக் ரிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போது 4 ஹைட்ராக்சி 2 மெத்தில் N 2 பைரிடினைல் 2H 1,2 பென்சோதயசைன் 3 கார்பன் ஆக்சைடு 1,1 டைஆக்சைடு. ஓகேங்களா? இதுதான் இதோட ஐயூபேக் நேம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரைல் அண்ட் ஹெட்ரோ அரைல் காம்பவுண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இண்டோமெத்தசைனுக்கு வந்து ஒரு 6 மெம்பர் ரிங் அண்ட் ஒரு 5 மெம்பர் ரிங். அதில் CH3 CH2OH, இங்கே CH3O, அந்த N கூட C டபுள் பாண்டுவோ ஒரு பென்சீன் குளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போது 4 குளோரோபென்சோயில் 5 மீத்தாக்சி 2 மெத்திலின்டால் 3 அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா? தென் பார்த்திங்கன்னா ஸ்லிண்டாக்கும் அதே மாதிரி தான், ஒரு 6 மெம்பர் ரிங், ஒரு 5 மெம்பர் ரிங். N ப்ரெசென்ட் ஆகிருக்காது. CH3 CH2 CO அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு பென்சீன் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே தான் வரும். இங்கே வந்து C டபுள் பாண்டு ஒரு கீட்டோன் குரூப் கூட ஃபினைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் குரூப்பு ஃபினைல் குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் அதில் குளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் SOCH3 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? கீழே வந்து F ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸ்லிண்டாக்கில். அதாவது இண்டோமெத்தசைன் பார்த்திங்கன்னா CH3O ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோல்மிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 மெம்பர் ரிங் அண்ட் ஒரு 5 மெம்பர் ரிங். அதில் Nல CH3 அட்டாச் ஆகிருக்கு, CH2COOH அப்படியே இருக்குது, C டபுள் பாண்டுவோ அண்ட் CH3. இதில் பார்த்திங்கன்னா 1 மெத்தில் 4 மெத்தில் பென்சோயில் 1H பைரோல் அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா? செர்மிப்ராக்ன்ற ட்ரக்கில் பார்த்திங்கன்னா அதே 6 மெம்பர் ரிங்கு, குளோரின் அட்டாச் ஆகிருக்கு. இங்கே மெத்தில் குரூப்புக்கு பதிலாக C டபுள் பாண்டு அப்படியே இருக்குது, 5 மெம்பர் ரிங் அப்படியே இருக்குது, CH3 அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அசிட்டிக் ஆசிட்ஸ் அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு மெத்தில் குரூப் மட்டும் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போது 4 குளோரோபென்சோயில் 1,4 டைமெத்தில் பைரோல் 2 அசிட்டிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைக்ளோஃபினாக் ட்ரக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 மெம்பர் ரிங்கு, அதே NH மாயிட்டி அமோனியா குரூப்பு, 2 குளோரின் அசிட்டிக் ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
அப்போ 2,6 டைக்ளோரோஃபினைல் அமினோ ஃபினைல் அசிட்டேட். ஓகேங்களா. அடுத்து கீட்டோரோலாக். கீட்டோரோலாக் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மெம்பர் ரிங்கு, ஒரு 5 மெம்பர் ரிங்கு, C டபுள் பாண்ட் O, அப்புறம் மேலே ஒரு 5 மெம்பர் ரிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் COOH ஆசிட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 5 பென்சைல் 2,3 டைஹைட்ரோ 1H பைரசோலிடின் 1H கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான் இதோட யூபேக் நேம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் அவ்வளோதான். இதோட NSAIDஸோட காமன் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பாருங்கள். எல்லா ட்ரக்ஸ்க்குமே இருக்கிற காமன் ப்ராப்பர்ட்டிஸ் படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சில ஸ்பெசிஃபிக்கான ட்ரக்ஸுக்கு மட்டும் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா போதும். மற்றபடி NSAIDஸ்லேருந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டாலும் நீங்கள் இது எழுதிடலாம். மோஸ்ட்லி எல்லாமே ஒயிட் கிறிஸ்டலைன் பவுடர்ஸ், சால்யூபிள் இன் வாட்டர்ஸ், இல்லைனா எல்லோயிஷ் கிறிஸ்டலைன் பவுடராக இருக்கும். அடுத்தது ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணணும், ப்ரொடெக்ட் ஃப்ரம் லைட்டு. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா NSAIDஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். மெடிஷனல் யூஸஸ் பார்த்திங்கன்னா அனல்ஜெசிக்கு, ஆன்டிபைரட்டிக்கு, ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ரிலீஃப் ஃபார் பெயின் அண்ட் மென்ஸ்ட்ரல் பெயின், சர்ஜரி, டென்டல் பெயின், மைக்ரைனு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அனால்ஜெசிக் ஆன்டிபைரட்டிக்னு பார்த்திங்கன்னா ஃபீவர்ஸு அது மாதிரி இருக்கிறத குறைக்கிறதுக்குலாம் அனால்ஜெசிக் ஆன்டிபைரட்டிக். ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் டிஸார்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது போன் டிஸார்டர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேஷனை பார்க்கும்போது ஊண்டு இந்த மாதிரி. ரிலீஃப் ஃபார் பெயின் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அடுத்தது மென்ஸ்ட்ரல் பெயின் அண்ட் டென்டல் பெயின், மைக்ரைனா ஹெட் ஏக்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து மைக்ரைனுக்குள்ளே வரும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஓபி ட்ரக்ஸ்க்கு எல்லாமே NSAIDஸ் தான் கொடுப்போம். இது வந்து ஒன்றும் இல்லை, ப்ரோஸ்டியோக்ளாண்டின் செக்ரீஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது மூலியமாக பெயினை ரிலீவ் பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலை. இந்த மெக்கானிசமும் நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோலேயே போட்டிருக்கேன் பார்ட் 1ல். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.